இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலய பட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவும். மகாலய பட்சம் காலத்தில் பசு மாட்டிற்கு அகத்திகீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவு அளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பரிமாறிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளைப் போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாட்களோட முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது.